தனியா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 15 வருஷம் தனியா நின்னு சண்டை போட்டாங்க. எவ்வளோ Just the அவமானம், woman. அந்த எவ்வளோ 15 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் கோர்ட்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ட்ரங்க் பொட்டியில் வச்சுட்டாங்க கோர்ட்டில். உங்களுக்கு தெரியும், யாருமே கிளைம் பண்ணாத ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி இந்த சொத்து பத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் பொட்டியில் வச்சுடுவாங்க. அப்படி தான், அதுதான் கோர்ட் ரூல்ஸு. நம்ம ஒரு தடவை அஃபிடவிட் போட்டு, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அஃபிடவிட் போட்டு நம்ம கொடுத்தோன்னா நாளைக்கு வர்ற கதை கோர்ட்டில் கிடையாது. கோர்ட்டில் நம்ம என்ன தான் நாங்கள் ஓனர்ஸ்ன்னு போய் சொன்னாலும், நாங்கள் ஓனர்ன்றதுக்கு ப்ரூஃபு, அது எப்படி அது வந்துச்சு எல்லாமே வெளியில் வரும். வந்து அதுக்கு ஒரு ஹியரிங்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 10-15 ஹியரிங். இது எதுவுமே பணக்காரனுக்கு நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, பணக்காரன் பணத்தை வச்சு முன்னாடி வைப்பாங்க, ஒரு விஷயம் சீக்கிரம் நடந்துடும். இப்போ எங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எங்களால் பணத்தை அப்படி செலவு பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பத்திரத்தை நீங்கள் வாங்குறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அந்த ஹியரிங்க்கு போய் கால் கடக்கு நாங்கள் நிற்போம். நின்று நாங்கள் தாங்க ஓனரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாதுங்க, நாங்கள் ரொம்ப அபலைகள், நாங்கள் வந்து வீட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு நாங்கள் கெஞ்சும் போது எங்கள் தன்மானமும் அங்கே அடமானம் வைக்கப்படுது. அடமானம் வச்சது சொத்து இல்லை, எங்கள் தன்மானமும். அப்போது நாங்கள் மிடில் கிளாஸில் பிறந்த ஒரே ஒரு பாவத்துக்காக நாங்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கணும்? இத்தனையும் அனுபவிச்சு ஒரு ஸ்டேஜில் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட் வெளில வருது. ஒரு சில ஓனர்ஸ்க்கு நான் டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கும்போது, அவங்க என் கூட வரும்போது அந்த ட்ரங்க் பொட்டிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தாரு. கொடுக்கும்போது பாதி பத்திரத்தில் பேஜை காணும். அது மிஸ் ஆகிடுச்சு. கோர்ட்டில் 15-13 வருஷம் இருக்குது. எப்படி இருக்கும்? மிஸ் ஆகிடுச்சு. கரையம் அரைச்சி என்னென்னலாம் மெயின் சாராம்சம் அந்த பத்திரத்தில் இருக்கோ அந்த சாராம்சமே அரிச்சிருச்சு.